கைஸ் நாங்கள் இப்போ பார்க்குக்கு வந்தோம். ஆனால் இங்கே பார்க் என்னன்னு தெரியல, இன்றைக்கி இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த பார்க்குக்கு வரோம். கொளத்தூர் ரெட்டேரி லேக்கில் இருக்க பார்க்கு. வாங்க போய் பார்ப்போம். நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குங்க. வெளியே சாப்பிட்றது கூட இங்கே வரலாம் போல். நிறைய சாப்பிட்ற கடை இருக்குது நிறைய. ரொம்ப நாள் ஆச்சு பஞ்சு மிட்டாயெல்லாம் சாப்பிட்டு. ட்ரை பண்ணுவோம் போகிறதுக்குள்ளே. சரி வாங்க காய்ச்சி உள்ளே போகலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு. எல்லா வார்த்தையும் செத்து போயிருக்கீங்க. சங்கி மேலே போகக்கூடாதான். வா போகலாமா? இதுதான் அந்த செத்து போன வார்த்தை. சங்கியை செத்து போன வார்த்தை காட்டு. எல்லாமே சாஞ்சு தான் இருக்குது. கொக்குங்க செத்து போச்சுங்க எல்லாம். என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஆமாம் நீங்கள் வாங்கிப்போ அவங்ககிட்ட. இது என்ன இது? அதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. இதே நாங்கள் திடீர்னு நோட்டு காலியாக ஜாலியாக கட்டி பிடிச்சி வந்து உட்காந்துக்கிறாரு. மேலே இதெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. என்னது அங்கே போய் பின்னாடி எல்லாரும் உட்காருறாங்க. குழந்தைங்க ஏறி உட்காருங்க. எஸ்ஸா எஸ்னா சங்கியா? எஸ்வார் அவங்க ஏறி உக்காண்டாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாங்க என்ன போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. என்ட்ரன்ஸு எங்கேயோ இருந்துச்சு. என்ட்ரன்ஸு இங்கே பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸு, இங்கே எங்கேயோ போகுது ஒரு ரூட்டு. எங்கேயோ போகுதுங்க அது. என்ன பண்ண? உனக்கு பிடிக்காதுன்னா குழந்தைங்களுக்கு தவளை பிடிக்கும். நேரில் கொடுத்தா பயந்து ஓடுவானுங்க. இந்த டாமஞ்சேரி பார்த்தா நின்றுறாங்க. கொடுக்கவே மாட்டேங்குது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் அவ்வளோதாங்க ஓவருங்க இந்த இடத்தோட. அப்படியே ஊஞ்சல் விளாட்லான்னு பார்த்தோம். இந்த சண்டே கூட்டமாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லை, சும்மா பார்த்துட்டு போயிருந்தேன். ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நார்மல் வீக் டேஸில் வரணும் போலங்க. எல்லாம் ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. ஆமாம் பழக மாதிரி வச்சுருக்கீங்க. வந்துட்டு போயாச்சு. ஓவர். இங்கே என்ன மயில் ஃபோட்டோ இருக்குது, என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. வந்து பார்த்துட்டோம், இது முடிஞ்சிருச்சு. நல்லா தான் இருந்துச்சுங்க ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா ரெட்டேரி பிரிட்ஜு வண்டி போயிட்டு பிரிட்ஜு கீழே இருக்குங்க இது கரெக்டாக. ஆகாஷ் இப்போ வந்து சுற்றி பார்த்துட்டோம் இந்த பார்க்கை. இது நல்லா தான் இருக்குது. புதுசாக கட்டினது தான் அந்த ரெட்டேரி லேக் சொல்லிவிட்டு, ரெட்டேரி லேக் பார்க் சொல்லிவிட்டு. நாங்கள் இந்த வழியாக தான் போயிருந்தோம். சரி ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்கலான்னு கூட்டமாக இருக்குன்னு வந்து பார்த்தோம். பார்த்ததில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் சண்டே வந்தால் ஒரே கூட்டங்க.
செம்ம கூட்டம். சண்டே வந்தாலும் செம்ம கூட்டம். எங்கேயுமே நிற்க முடியல. ஏதோ பொருட்காட்சிக்குள்ள அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக கூட்டமாக. சங்கி நீ சொல்லு. நல்லா இருக்கு. சைல்டுக்கு வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்க்கு. பிரிட்ஜ் கீழே இருக்கு. ஆமாம், இது லொக்கேஷன் சொல்ல போது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டேரியல் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்குது. நீங்கள் ரெட்டேரியல் பிரிட்ஜ் ஃப்ளைஓவரில் நீங்கள் போகும்போதே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரிட்ஜு. இல்லை நீங்கள் போகும்போதே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரிட்ஜு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிரிட்ஜு மேலேருந்தே பார்க்கலாம். அந்த பார்க் வியூ நல்லா தான் இருக்கும். ஃபோட்டோ ஓகேங்க. ஒரு நாள் வந்து பாருங்கள் நீங்களும். சண்டே மட்டும் வந்துடுங்க. சண்டே ரொம்ப கூட்டமாக இருக்குது. பை பாய்.